இதனால தாங்க நம்மளுக்கு வந்துட்டு மண்டே ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்போவுமே வந்து மல்டிப்புளான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் த்ரூ அவுட் த டே பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு இன்றைக்கி மண்டே, நாளைக்கு டியூஸ்டே, நாளைக்கு வீக் டேஸு, வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு டிமார்க்கேஷனே இல்லை நம்ம எவல்யூஷனரி ப்ராசஸில். ஸோ சம்திங் நமக்குள்ளார வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரேஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நம்மளுக்கு ருட்டீனே பிடிக்காது. அதனால தான் மக்களுக்கு வந்து டிசிப்ளினும் பிடிக்காது. ஸோ மண்டே ப்ளூஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக க்ரேஸியாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து க்ரேஸியான மீம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு க்ரேஸியான மெசேஜ், நான் கல்யாணம் ஆகிறேன்னு கூட சொல்லுங்கள், கல்யாணமே ஆகலைன்னா கூட, அண்ட் உடனே பாருங்கள் எப்படி வந்து உங்களோட சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு உங்கள் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி எல்லாமே இம்மீடியட்டாக வந்து கொடுத்துரும். அண்ட் இந்த மண்டே ப்ளூங்கிறத இம்மீடியட்டாக நீங்கள் பிரேக் பண்ணி வெளில வந்துடலாம். ஏன்னா மண்டே ப்ளூங்கிறது உண்மையான ஒரு கான்செப்டே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேக்கோட நான் வரேன் உங்கள் லைஃப் அமேசிங் ஆக்க. ஸோ உங்கள் ஃபோனை இப்போவே எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்கு இம்மீடியட்டாக அவங்க நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி, அவங்க ஜட்ஜே பண்ணாத மாதிரி மெசேஜஸ் வந்து இமீடியட்டாக போடுங்க. எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யோகா வந்து நம்மளோட பேரியர்ஸை பிரேக் பண்ணுறது. ஸோ இதுவும் ஒரு விதமான யோகா தான். See you soon.